கடலின் நடுவே மறைந்திருந்த அந்த தீவு பல தலைமுறைகளாக ஒரு ரகசியத்தை தன்னுள் புதைத்து வைத்திருந்தது. அந்த தீவின் காவலராக வாழ்ந்தவன் அரன். அரன் சாதாரண மனிதன் இல்லை. அவன் தோள்களில் இருந்த வலிமை மட்டுமல்ல, மனதில் இருந்த அமைதியும் அவனை வேறுபடுத்தியது. ஒவ்வொரு காலையிலும் சூரியன் கடலிலிருந்து எழும் பொழுது அவன் அந்த பாதையை தொடர்ந்து மலையை நோக்கி நடப்பான். அது ஒரு வழக்கம் மட்டுமல்ல, ஒரு வாக்குறுதி. இந்த தீவை நான் காப்பேன் என்று அவன் முன்னோர்களிடம் எடுத்த சத்தியம். அந்த நாளோ வேறுபட்டது. காற்று வித்தியாசமாக வீசியது. மரங்களின் இலைகள் கிசுகிசுத்தது போல இருந்தது. அரன் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று கடலின் மேல் கருமை மேகம் உருவானது. அலைகள் கோபமாக எழுந்தன. அவன் நின்றான். மலையை நோக்கி பார்த்தான். அங்கே ஒரு மங்கலான ஒளி. அரன் இதை முன்பே கேட்டிருந்தான். தீவின் இதயம் விழித்தால் ஒரு சோதனை வரும். அவன் வேகமாக நடந்தான். ஒவ்வொரு அடியிலும் நிலம் நடுங்குவது போல உணர்ந்தான். மலையின் அடிவாரத்தை அடைந்தவுடன் ஒளி ஒரு உருவமாக மாறியது. வயதான ஒரு ஆவி. அரன். அது மெதுவாக பேசியது. தீவு ஆபத்தில் உள்ளது. கடலுக்கு அப்பாலிருந்து ஒரு சக்தி நம்மை கைப்பற்ற வருகிறது. அரன் பயப்படவில்லை. என்ன செய்ய வேண்டும்? ஆவி அவனது மார்பில் கை வைத்தது. உடனே அவனுள் ஒரு வெப்பம் பரவியது. முன்னோர்களின் வலிமை அவனுள் ஓடியது. வலிமை உடலில் மட்டுமில்லை, தீவை நேசிக்கும் உன் இதயத்தில்தான். அந்த நொடியில் கடல் பிளந்தது போல ஒரு பெருமலை தீவை நோக்கி வந்தது. அரன் மலையின் உச்சியை ஏறினான். கைகளை விரித்தான். கண்களை மூடினான். இந்த நிலம் என் குடும்பம். அவனது குரல் காற்றில் கலந்து முழங்கியது. ஒளி அவனிடமிருந்து வெடித்தது. அலை அந்த ஒளியை தொட்டவுடன் அமைதியான நீராக மாறியது. மேகங்கள் விலகின. சூரியன் மீண்டும் பிரகாசித்தது. நீ தீவின் உண்மையான காவலன். அவன் நேசித்த நிலம் பாதுகாப்பாக இருந்தது. அவன் மெதுவாக திரும்பி அந்த பாதையை நோக்கி நடந்தான். ஏனெனில் அவனுக்கு தெரியும், ஒரு காவலனின் பயணம் ஒருபோதும் முடிவதில்லை.